நீங்கள் வித்தியாசமாக சேக்குவாரா ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, எதுக்காக அது மாதிரி வந்துருக்கீங்க? நான் எப்பவுமே இவரோட உடையில தான் இருக்கேன். நான் பொது சேவை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு தொகுதி, அந்த தொகுதியிலிருந்து தான் வந்திருக்கிறேன். இப்போ வந்து நம்ம நாமக்கலுக்கு தான் வந்திருக்கிறாரு, அவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம். மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ புரட்சிகரமாக நான் ஏன் சேகுவாராவை இவருக்கு இது பண்ணியிருக்கிறேன்னா, அவர் ஒரு சமூக போராளி. எந்த நாடு அடிமைப்படுத்தி இருக்கோ அந்த நாடு வந்து என் தாய்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இப்போ நடக்கிற புரட்சி இது கியூபா புரட்சின்னு புதுசாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து வரலாற்றுக்கு மிக்க வரலாறு திரும்புகிறது சொன்னார் இல்லைங்களா, அதுதாங்க. இப்போ அண்ணா அவர்களோட இதுவும் எம்ஜிஆர் அவர்களோடதும் இப்போ வரலாறு திரும்புது. இன்னொரு வரலாறு இருக்குது, கியூபா புரட்சி. அந்த கியூபா புரட்சி வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும். இந்த கியூபா புரட்சி என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிற நாட்டு மக்களை வந்து பாடிஸ்டா அரசை வந்து எதிர்த்து மக்களே போர் தொடுத்தாங்க. அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ மக்களே எல்லாருமே நடக்கிற தமிழக பிரச்சனையை வந்து இப்போ வந்து நம்ம முன்னிறுத்தி இப்போ பாடிஸ்டா அரசை எப்படி அந்த பொதுமக்களை எதிர்த்தாங்களோ அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த திமுக அரசை எதிர்க்கிறாங்க. நான் இங்கே வந்து அதே மாதிரி அவர் ஒரு வரலாற்று இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் தலைவர் தான் இது பண்ணுறாரு. அதே மாதிரி சமூக நீதியாக எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இதுவே தொகுதி வழியாக போனால் பல பிரச்சனைகள் இருக்குது. இதுவே உங்களுக்கெல்லாம் இப்போ முன்னுதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறோம். நம்ம தினந்தோறும் ஒரு குப்பையை வந்து வீட்டுக்கு வாங்குறாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த குப்பை மூலயமா எவ்வளோ பலனடிகள் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு யாருக்குன்னா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அது குப்பை எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நோக்கி இது பண்ணுறாங்க. அந்த குப்பை மூலமே வருடம் கோடி கணக்கில் பணம் வந்துக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அந்த பணம் வந்து கணக்கிலே வராமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தை நான் எப்படி இப்போ முன்னெடுத்து நான் வந்துகிட்டு இருக்கணும், அதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இனிமேல் நம்ம வந்து தமிழக வெற்றிக்கு சார்பாக நிறையா இது மாதிரி தொகுதி வரியாகவும் போகும்பொழுது நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் பார்ப்பீங்க. இது வந்து மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, உங்கள் பேருங்க? என் பேர் வந்து வெங்கடேசனுங்க, திருச்செங்கோடு. என் பேர் சேகுவரா வெங்கடேசன் சொல்லுவாங்க. நான் 15 வருடமாக இந்த பேட்ஜை கொடுத்துருக்கிறேன். சமூக போராட்டத்தில் பொது சேவையாக தான் நான் நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சில விஷயங்கள் நான் சென்னையிலே வந்து வெள்ள நிவாரணம் நடந்திருக்கு. அதுக்கு நிவாரணமாக தனியாளாக போய் 15,000 ரூபா செலவு பண்ணி 800 பகுதியில் எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். திருச்செங்கோடு பொதுமக்கள் சார்பாகவும் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கஜா புயல், கேரளாவில் வந்த வெள்ளம், இதுக்கெல்லாம் அப்பப்போ இருந்தே நாங்கள் பொது சேவைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மக்களும் எங்கள் திருச்செங்கோடு மக்கள் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிற இடங்கள்ல எல்லாமே ஒரு பற்று உள்ளதாக எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. எல்லோரும் நல்லது நடக்குதுங்க. அடுத்த 2026 வந்து ஒரு வரலாற்று சாதனையாக ஒரு அமையும். அதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க. மக்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. 1000, 2000, 3000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒரு நாள் செலவு, 2 நாள் செலவில் அது போயிடுங்க. வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சம்பாதிச்சுக்கணும்னா நம்ம என்ன பார்க்கணுமோ சரியான ஆளை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம முடிவு காண முடியும். 2026 வந்து நல்ல தலைவராக நம்ம தளபதி அண்ணா வந்து வழி நடத்துவாருங்க. அதே மாதிரி சில ஊடகங்கள் நிறையா விமர்சனம் வைக்கிறாங்க. அதை வந்து நம்ம எப்படியோ நம்ம எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு பதிலடியாக 2026 வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து பதிலடி கொடுப்போம்.